ஹாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அவார்ட்ஸ் வின் பண்ண ஒரே ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ண ஆப்பன்ஹைமர் ஃபிலிம் தான். இந்த ஃபிலிம் வந்து எந்தெந்த கேட்டகரியில வந்து இப்போ வந்து நாமினேட் ஆகி வின் பண்ணிருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மோஷன் பிக்சர் டிராமா கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஆப்பன்ஹைமர் ஃபிலிம் வந்து நாமினேட் ஆகி ஒரு கோல்டன் குளோப் அவார்டு வந்து வின் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஒரு கோல்டன் குளோப் அவார்டு வந்து வின் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மேல் ஆக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலியன் மர்ஃபி வந்து ஒரு கோல்டன் குளோப் அவார்டு வந்து வின் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து ஆப்பன்ஹைமர் ஃபிலிமுக்காக வந்து ஒரு கோல்டன் குளோப் வந்து வின் பண்ணிருக்காரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்காக வந்து பாத்தீங்கன்னா லூட்விங் யாங்சன் படத்தோட மியூசிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் குளோப் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடத்தப்பட்ட கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அவார்ட்ஸ் வந்து வின் பண்ண ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ண ஆப்பன்ஹைமர் ஃபிலிம் தான். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காம்படிஷன் பார்பி ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில தான் வந்து நாமினேட் ஆகி வின் பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.